أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூறா சூரா பலத் 90வது அத்தியாயம், வசனங்கள் 20. மக்காவில் இறக்கருளப்பட்டது. பலத் அப்படின்னாலே நகரம் அப்படின்னு அர்த்தம். இது எந்த நகரத்தை குறிக்குது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மக்கா மாநகரத்தை மட்டும்தான் குறிக்குது. அந்த காலகட்டத்தில் அரபியர்களுடைய ஒரு பெருமைக்குரிய நகரமாகவும் இன்னும் உலகத்திலேயே மிக அதிகமாக என்ன சொல்கிறது, இன்றைக்கி காலகட்டம் வரைக்குமே சரி அந்த காலகட்டத்துலேயுமே சரி ஒரு சேஃபஸ்ட்டு பிளேஸ், ஒரு செக்யூர்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மக்கா மாநகரம் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நபித்துவம் தொடங்கி சில வருடங்களே அவங்க அதிகமான இன்னல்களை சந்திக்கிறாங்க அந்த மக்கள் மூலியமாக. ஏன்னா அவங்க இறை செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய இறைவன்களை எல்லாமே அவங்களுடைய அதாவது அந்த சிலை வழிபாடுகளை எல்லாமே இவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களும் அவர்களுடைய அந்த சஹாபாக்களும் ஏற்க மறுக்கிறாங்க, அதிகமாக இஸ்லாத்தை பரவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த குறைஷி மக்கள்கள் எல்லாமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய தோழர்களையுமே. ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்தே இப்போ வரைக்குமே காபத்துல்லான்றது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாத்த பொறுத்த வரைக்குமே. அது என்றைக்குமே அது மாறாது. அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களுமே அந்த இடத்துல தான் மெயினாக வணிகம் பார்க்குறதுக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த ஊரை தாண்டி தான் அந்த ஊருக்கு அந்த ஊரை தாண்டி போக மாட்டாங்க, அந்த ஊருக்கு வந்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஊர். அந்த ஊரை பற்றி தான் இங்கே எல்லாம் சொல்கிறான். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த சூறாவில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை எப்படி கட்டினாங்க, எப்படி அது ஒரு செக்யூர்டு பிளேஸாக இருந்துச்சு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மக்களை எப்படி அந்த ஊரில் விட்டுட்டு போனாங்க துவா செஞ்சு. அப்புறம் இந்த சூறாவில் இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். அவன் எப்படி அகங்காரம் பிடிச்சி அதிகமான பவர் இருந்துமே அவன் அழிய தான் பட்டான். அவனுடைய அகங்காரமும் அவனுடைய அந்த கர்வமும் அவனை மூழ்கடிக்க தான் செஞ்சிச்சு. இன்னும் அல்லாஹ்வுக்கு தான் எல்லா பவருமே இருக்கே தவிர வேறு யாருக்குமே கிடையாது. மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த பொருள் செல்வமும் சரி அந்த பவரும் சரி நல்ல விதத்தில் பயன்படணும். இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நம்மளுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற நியாமத், அதுதான் மிகப்பெரிய நியாமத். ஒருத்தவங்களுக்கு ஒரு உடல் நலம் அவங்க நல்லா இருக்கும்போது அதனுடைய இது தெரியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலியோ இல்லை கை வலியோ இல்லை கால் வலியோ நடக்க முடியாமல் போனாலோ தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய நியாமத் அல்லாஹ் நமக்கு கை கால் சுகத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு உறுப்புமே பாதிக்கப்படாமல் நமக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத் இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறது. அதை நினச்சி பாருங்கள், அதை சிந்திச்சு பாருங்கள், நல்லா சொல்கிறான். இன்னும் லைஃப்பில் 2 விதமான டெஸ்டினேஷன் இருக்குது, 2 விதமான ஒரு முடிவு இருக்குது. ஒரு நல்ல முடிவு இருக்குது, ஒரு கெட்ட முடிவு இருக்குது. இதையும் சொல்கிறான் அல்லாஹ். இன்னும் அனாதைகளுக்கும் சரி அடிமைகளுக்கும் சரி ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், அடிமைத்தனத்திலேருந்து விடுவீங்க அவங்கள. இன்னும் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இன்னும் தேவைப்படுறவங்களுக்கு உங்களுடைய செல்வம் மூலியமும் உங்களுடைய அந்த பவர் மூலியமாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதையும் செய்யுங்கன்னு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அபுஜஹல் ஒரு சிறுவனுடைய, அதாவது ஒரு அனாதை சிறுவன், அவனுடைய சொத்தையும் அவனுடைய செல்வத்தையும் அபகரித்து வச்சிடறான். அப்போ அந்த சிறுவன் போய் அவன்கிட்ட கேட்குறான், என்னுடைய அப்பா உன்கிட்ட என்னுடைய சொத்து பத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, அது என்னோட அந்த இடத்தையும் அந்த சொத்து பத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருந்தோன்னே அவன் சிரித்து ரொம்ப அசிங்கப்படுத்தி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை ரொம்ப கடுமையாக பேசி அனுப்பிச்சி வச்சிடுறான். அப்போ அந்த கூட இருந்த அவனுடைய தோழர்களும் சரி சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. நீ யார்கிட்ட வேணாலும் போய் முறையிட்டுக்கோ, நீ உன்னுடைய எதுவுமே உன்னுடைய பொருள் எதுவுமே உன்கிட்ட நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், வேணும்னா போய் முகமதுக்கிட்டே நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு எங்களை, உன்னால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அந்த சிறுவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப மனம் வருந்தி
போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து முறையிடுறாங்க. இப்படி வந்து என்னுடைய சொத்தை வந்து இவர் வந்து அபகரிச்சிட்டாரு. இப்போ என்னுடைய தந்தை வந்து உயிரோட இல்லை, நான் இப்போ ஒரு அனாதையாக இருக்கேன், எனக்கு என்னுடைய சொத்து வத்தை திரும்பி கேட்க சொன்னால் அவர் வந்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு முறையிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க நாம் போய் அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த சிறுவனை கூப்பிட்டுட்டு வந்து பேசுகிறாங்க. பேசினோடனே அபூஜஹல் என்ன பண்ணிடுறாரு, உடனே அவருடைய சொத்து பத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே அவருடைய கூட இருக்கிற அந்த தோழர்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படி பேசி அனுப்பிச்சிங்க, அப்படி இது பண்ணீங்க, கொடுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லி முகமது வந்து கேட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்ட உடனே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. உடனே அபூஜஹல் சொல்கிறாங்க, அவர் வந்தது வந்து அந்த சிறுவனை கூப்பிட்டுட்டு வந்தப்போ அவருடைய வலப்புறத்துலேயும் சரி அவருடைய இடப்புறத்துலேயும் சரி 2 விதமான ஊசியாக ஒரு ஈட்டி மாதிரி 2 விஷயம் இருந்துச்சு. அப்படி நான் அவர்களுடைய பேச்சை நான் வந்து மதிக்காமல் நான் வந்து கொடுக்காம இருந்தேன்னு அவர்கிட்ட நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அது கண்டிப்பாக என்னைய குத்தி கிழிச்சிருக்கும், என்னைய தாக்கியிருக்கும், என் உயிரே போயிருக்கும். அப்படி ஒரு நெருப்போடு சேர்ந்து இந்த 2 விஷயங்களையும் நான் பார்த்து பயந்து தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூஜஹல் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பாதுகாத்திருக்கான். இன்னும் அவங்களுடைய சொல்லுக்கும் வந்து மரியாதை கொடுத்துருக்கான். அந்த சிறிய பையன் வந்து அவங்கக்கிட்ட கேட்ட அந்த விஷயங்களை அவங்களால மறக்க முடியல. சரியான விஷயத்துக்கு வந்து ஒரு தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இறங்கி போய் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஈடுபடுறதில்லை. காரணம் நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளணும், நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணுன்ற அந்த ஒரு பேசிக் சென்ஸ் தான். ஆனாலுமே வந்து நமக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்மளால் யாருக்கும் உதவி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா துணிஞ்சு உதவி பண்ணணுன்றது இது மூலியமாக நமக்கு ஒரு சின்ன மெசேஜ். இன்னும் வந்து அனாதைகளுக்கு அவங்களுடைய பொருளை கொடுத்துருங்க. இன்னும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயல்களை வந்து தடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இடது புறத்தார் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய தங்குமிடம் வந்து நரகமாக தான் இருக்குது. அனாதைகளை ஆதரிக்க மாட்டாங்க, செலவு செய்ய மாட்டாங்க, அகங்காரம் கொண்டு கர்வம் கொண்டு தெரிஞ்ச எல்லா மக்களையுமே வந்து அவங்களுக்குடைய தங்குமிடம் வந்து கண்டிப்பாக நரகம் தான் சித்தரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை பார்ப்போம். முதல் வசனம், லா உக்கசிமு, நான் சத்தியம் செய்கின்றேன், நே ஐ ஸ்வேர், பிஹாதா இந்த, பை திஸ், பலத் நகரம், மக்கா அதாவது மக்கா நகரம் சிட்டி. லா உக்கசிமு பிஹாதல் பலத், இந்த மக்கா நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன், நே ஐ ஸ்வேர் பை திஸ் சிட்டி. இரண்டாவது வசனம், வ அந்த இன்னும் நீர், அண்ட் யூ, ஹெல்லும் தடையின்றி இருக்கின்றீர், ஆர் ஃப்ரீ டு டுவெல், அதாவது தடையில்லாமல் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிஹாதா இந்த, இன் திஸ், பலத் நகரம் சிட்டி, வந்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே நீர் இந்த நகரத்தின் தங்கியிருக்கும் நிலையில், அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு டுவெல் இன் திஸ் சிட்டி. மூன்றாவது வசனம், வவாலிதின் பெற்றவர் ஆதமின் மீது ஆணையாக, அண்ட் பை த பிகெட்டர், வமா இன்னும் அது எது, அண்ட் வாட் இஸ் தட், அண்ட் வாட் அப்படின்னு கூட சொல்லலாம். வலது அப்படின்னாலே அவர் பெற்றெடுத்தார், ஹி பெகாட், அதாவது தந்தையையும் குழந்தையையும் சொல்கிறாங்க. வாலிதும் வமா வலது, ஆதமாகிய தந்தையின் மீது பிறந்தோராகிய அவருடைய சந்ததியினரின் மீது சத்தியமாக, அண்ட் பை த பிகெட்டர், அண்ட் வாட் ஹி பிகாட் ஆஃப் ஹிஸ் ஜென்ரேஷன். நான்காவது வசனம், லகது திட்டமாக, சர்டைன்லி, ஹலக்னா நாம் படைத்தோம், வி ஹாவ் கிரியேட்டட், இன்சான்னா மனிதன், மேன், ஃபி இல் டு பி இன், கபது ஃபி கபது அப்படின்னா கஷ்டம், ஹார்ட்ஷிப். லகது ஹலக்னல் இன்சான ஃபி கபது, மனிதனை கஷ்டத்தில் திட்டமாக நாம் படைத்துள்ளோம். வெரிலி வி ஹாவ் கிரியேட்டட் த மேன் இன் ஹார்ட்ஷிப். யஹ்சபு, நான் கொஷின் மார்க் கேட்குறது, என்ன அப்படியா அப்படின்னு கேட்குறது. ஹசபலை வந்து எண்ணினான், அதாவது திங்க் பண்ணுறது, நினச்சிக்கிறது, அந்த மாதிரி திங்கிங். யஹ்சபுனா அவன் எண்ணிக்கொண்டானா, டஸ் ஹி திங்க், அன்னா அது, தட். லன் அப்படின்னா ஒரு காலமும் இல்லை, நாட். யக்கதிர சக்தி பெறுகின்றார், ஹேஸ் பவர், அலைஹி அவன் மீது, ஓவர் ஹிம், அஹதுன் எவரும், எனி ஒன். யஹ்சபு அல்லை யக்கதிர அலைஹி அஹது, நிச்சயமாக தன் மீது எவரும் சக்தி பெற மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டானா. டஸ் ஹீ திங்க் தட் எனி ஒன் ஹேஸ் நாட் பவர் ஓவர் ஹிம்.
யக்கூலு அவன் கூறுகின்றான், ஹி வில் சே அஹ்லக்து நான் அழித்து விட்டேன், விரயம் செய்து விட்டேன், ரெண்டுமே சொல்லலாம். ஐ ஹாவ் ஸ்குவாண்டர்ட்னா அதாவது வீணாக்கி விட்டேன் அந்த மாதிரி வரும். மாலன் அப்படின்னா செல்வம், வெல்த். லுபதா அதிகமாக, அபடண்ட். 6வது வசனம் முழுமையாக சொல்லும்போது யக்கூலு அஹ்லக்து மாலல் லுபதா ஏராளமான பொருளை நான் அளித்திருக்கின்றேன் என்று ஆணவத்தோடு அவன் கூறுகின்றான். ஹீ சேஸ் ஐ ஹாவ் ஸ்குவாண்டர்ட் அபடண்ட் வெல்த். 7வது வசனம் யஹ்சபு அவன் எண்ணிக்கொண்டானா, டஸ் ஹி திங்க், அது, தட், லம் இல்லை, நாட், யரஹு அப்படின்னாலே அவனை பார்க்கிறான், சீஸ் ஹிம், அஹதுன் எவரும், எனிஒன். யஹ்சபு அல்லம் யரஹு அஹத் நிச்சயமாக தன்னை எவரும் பார்க்கவில்லை என அவன் எண்ணிக்கொண்டானா. டஸ் ஹி திங்க் தட் நாட் எனிஒன் சீஸ் ஹிம். 8வது வசனம் அலம் இல்லையா, ஹாவ் நாட், நஜ் அல் அப்படின்னா நாம் ஆக்கினோம், வி மேட், லஹு அவனுக்காக, ஃபார் ஹிம், ஐன் ஐன் ஒரு ஜோடி கண்களை, 2 ஐஸ், அலம் நஜ் அல் லஹு ஐன் ஐன் அவனுக்கு 2 கண்களை நாம் அமைக்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்குறான். ஹாவ் வி நாட் மேட் 2 ஐஸ் ஃபார் ஹிம். லிசானன் இன்னும் ஒரு நாவு, அண்ட் அ டங். ஷஃபத்தைன் இன்னும் ஒரு ஜோடி உதடுகள், அண்ட் 2 லிப்ஸ். லிசானும் ஷஃபத்தைன் ஒரு நாவையும் 2 உதடுகளையும் அமைக்கவில்லையா, அண்ட் அ டங் அண்ட் 2 லிப்ஸ். 10வது வசனம் ஹதைனாஹு இன்னும் அவனுக்கு நாம் காண்பித்தோம், அண்ட் ஷோன் ஹிம், அந்நஜ்தைன் நன்மை தீமை 2 வழிகள், த 2 ways. வஹதைனாஹுன் நஜ்தைன் இன்னும் 2 வழிகளையும் அவனுக்கு நாம் காண்பித்தோம், அண்ட் வி ஹாவ் ஷோன் ஹிம் த 2 ways. 11வது வசனம் ஃபலா எனினும் இல்லை, பட் நாட். சேர்த்து சொல்லும்போது ஃபலக் தஹம அப்படின்னா அவன் கடப்பதற்கு முயற்சித்தான். ஹி ஹாஸ் அட்டம்ப்டட் அகபா, அகபானா நன்மையின் பக்கம் இழுத்து செல்லும் பாதை, த ஸ்டீப் பாத். ஃபலக் தஹமல் அகபா எனினும் அகபாவை அவன் கடக்கவில்லை, பட் ஹி ஹாஸ் நாட் அட்டம்ப்டட் த ஸ்டீப் பாத். 12வது வசனம் வமா இன்னும் எது, அண்ட் வாட் அதுராக்க உமக்கு அறிவித்து கொடுத்தது, கேன் மேக் யூ நோ, மா எது, வாட் அகபா, அல் அகபானா என்ன, ஸ்டீப் பாத். வமா அதுராக்க மல் அகபா அகபா என்பது என்னவென்று நபியை உமக்கு அறிவித்தது எது, அண்ட் வாட் கேன் மேக் யூ நோ வாட் இஸ் த ஸ்டீப் பாத். 13வது வசனம் ஃபக்கு அது விடுவிப்பது, இட் இஸ் ஃப்ரீயிங், ரொக்கபா ஒரு அடிமையை, அ ஸ்லேவ். ஃபக்கு ரக்கபானா அது அடிமையை விடுவிப்பதாகும், இட் இஸ் ஃப்ரீயிங் அ ஸ்லேவ். 14வது வசனம் அவு அல்லது, ஆர், இது ஆமுன் உணவளிப்பது, ஃபீடிங், ஃபீனா இல், இன், யௌமுனா ஒரு நாள், அடே, தி மஷ்கபா பசியுடன், ஆஃப் அ சிவியர் ஹங்கர், அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஷ்கபா அல்லது பஞ்சமோ அல்லது பசியோ உள்ள நாளில் அவர்களுக்கு உணவளிப்பது, ஆர் ஃபீடிங் ஆன் அ டே ஆஃப் அ சிவியர் ஹங்கர். 15வது வசனம் யதீமன் ஒரு அனாதைக்கு, அன் ஆர்ஃபன், த மக்கரபா நெருங்கிய உறவுடைய, ஆஃப் அ நியர் ரிலேஷன்ஷிப். சேர்த்து சொல்லும்போது யதீமன் த மக்கரபா நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதைக்கு, அன் ஆர்ஃபன் ஆஃப் அ நியர் ரிலேஷன்ஷிப். 16வது வசனம் அவு அல்லது, ஆர், மிஸ்கீனன் ஒரு ஏழைக்கு, அ நீடி பர்சன், த மத்துரபா வறுமை என்னும் மண்ணில் உழலும், அதாவது அந்த வறுமை என்னும் அந்த மண்ணில் உழலும் ஒரு ஏழைக்கு, இன மிஸ்ரி, அவு மிஸ்கீனன் த மத்ரபா. சேர்த்து சொல்லும்போது அல்லது ஒரு வறுமை என்னும் மண்ணில் உழலும் ஏழைக்கு உணவளித்தல் போன்றதாகும், ஆர் அ நீடி பர்சன் இன் அ மிஸ்ஸரி. 17வது வசனம் சும்ம பின்னர், தென் காண அவன் இருப்பது, ஹீ இஸ் மினன் உன்னவனாக, அல்லதி அவர்கள் எவர்கள் ரெண்டுமே வரும், தோஸ் ஹூ ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், பிலீவ் வத்தவாசோனா ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் கொண்டார்கள். இந்த வார்த்தை ஏற்கனவே சூரத்துல் அஸ்ரில் வரல இல்லையா,
அண்ட் என்ஜாய் ஈச் அதர் ஆர் அட்வைஸ்ட் ஈச் அதர் ரெண்டுமே சொல்லலாம். பிஸ் சபர்னா என்னது? பொறுமையை கொண்டு, டு பேஷன்ஸ். வத்தவாசவ் இன்னும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள். அண்ட் என்ஜாயின் ஆர் அட்வைஸ்ட் ஈச் அதர் ரெண்டுமே சொல்லலாம். பில் மர்ஹமா அப்படின்னா அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுவதை கொண்டு, டு த கம்பேஷன். சேர்த்து சொல்லும் பொழுது சும்ம கான மினல் லதீன ஆமனு வத்தவாசோ பிஸ் சபரி வத்தவாசோ பில் மர்ஹமா. பிறகு இறை நம்பிக்கை கொண்டவர்களில் உள்ளவர்களாக தான் இருப்பதும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் கொள்பவரில் உள்ளவனாக இருப்பதும் ஆகும். Then he is the one, those who believed and advised one another to patience and advised one another to compassion. 18வது வசனம். உலாயிக்க அத்தகையோர், தோஸ் அஸ்ஹாபுனா தோழர்கள், கம்பேனியன்ஸ், மைமனா அப்படின்னா வலக்கரத்தில், ஆஃப் த ரைட் ஹேண்ட். உலாயிக்க அஸ்ஹாபுல் மைமனானா என்னதுன்னா ரைட் ஹேண்ட், அவங்க தான் வலப்புறத்தார். மஷ்அமானா லெஃப்ட். ஸோ 2 புறம் இருக்கு இல்லையா? அத்தகையவர்கள் தாம் வலப்புறத்தார். தோஸ் ஹூ ஆர் த கம்பேனியன்ஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட். வல்லதீன இன்னும் அவர்கள், பட் தோஸ் ஹூ கஃபரு நிராகரித்தார்கள், டிஸ்பிலீவ் பி ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை, வசனங்களை, ரெண்டுமே வரும். இன் அவர் வர்சஸ் ஹும் அவர்கள், தே அஸ்ஹாபுல் மஷ்அமா. அஸ்ஹாபுன்னா என்னது? தோழர்கள். ஆர் த கம்பேனியன்ஸ். மஷ்அமான இடது கரத்தின், ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமானா எவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்தார்களோ அத்தகையவர்கள் தாம் இடப்புறத்தார். But those who disbelieve in our verses are the companions of the left hand. 20வது வசனம். அலைஹிம் அவர்களின் மீது இருக்கிறது, ஓவர் தெம் நாருன் நரக நெருப்பு, வில் பி த ஃபயர் முஅஸதா அப்படின்னா மூடப்பட்டதாக, க்ளோஸ்ட் இன். அலைஹிம் நாருன் முஅஸதா அப்படின்னா அவர்களின் மீது அனைத்து வழிகளும் மூடப்பட்டு நரக நெருப்பு இருக்கிறது. ஓவர் தெம் வில் பி த ஃபயர் க்ளோஸ்ட் இன். இன்ஷா அல்லாஹ் அந்த இடது புறத்தாரில் இருந்து நம்மளை எல்லாம் வல்லல்லாஹ் காப்பாற்றி கொள்ளணும். இன்னும் வலது புற கூட்டத்தில் நம்ம எல்லோரும் அல்லாஹ் இடம் பெற செய்யணும் என்ற துவாவோடு இந்த சூறாவை முடித்துக்கொள்கிறோம். எப்படி இதை படித்தோமோ அப்படியே அமல் செய்வதற்கான எல்லா வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.